இட்ஸ் நாட் தட் சூசைட் அப்படின்னா ஒரு வீக்னஸ், அது வந்து ஒரு கோழைத்தனம், வாழ வந்து அவங்களுக்கு வந்து தைரியம் இல்லை அப்படின்லாம் பேசினாலும் இதுக்கான சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்னு ஒன்று நிறைய இருக்குது. டூ மச்சாக வந்து சோஷியல் லைஃப்குள்ளே இருக்கிறது, மற்றவங்களுக்காக எல்லாத்தையும் செய்கிறது, சாக்ரிஃபைஸ் பண்ணி மற்றவங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவங்களுக்காக வந்து லைஃபு கூட விடுற மாதிரி சூசைட் பண்ணிக்கிறது. அது பார்த்திங்கன்னா இந்த பேட்ரியாட்டிக்காக இருக்கிறவங்க, சூசைட் பாம்பர்ஸ், 80% ரிசர்ச் பிரகாரம் 80% ஆஃப் பீப்புள் ஹூஸ் கோயிங் டு சூசைட் அவங்க வந்து சைன்ஸ் காட்டுவாங்க. அதை நம்ம கேட்ச் பண்ணிக்கிட்டோம், அவங்கள நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அந்த இடத்துல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது க்ளோஸ் பீப்புளுக்கு கண்டிப்பாக தெரிய வரும் they are not okay. அது வரைக்கும் நீங்கள் எல்கேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லாம் நீங்கள் அந்த பையனை திட்டினீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே போய் நின்றுட்டு பனிஷ்மெண்ட் முடிச்சுட்டு வந்துடுவோம். பட் இஃப் இட் இஸ் ஆஃப்டர் தியர் அடோலசென்ட் அந்த ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும். லெட்ஸ் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற குழந்தைங்க ஓகே சிரிச்சுட்டே போயிடுவாங்க. பட் சென்சிட்டிவான பசங்க, எஸ்பெஷலி கேர்ள்ஸ், காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட வந்து சைக்காலஜிஸ்ட் வெனிலா மேரி மேம் இருக்குங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஸோ இப்போது சமீபத்தில் வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டு தான் ஒரு நியூஸ் வந்தது. அந்த பொண்ணு சூசைட் பண்ணதுக்கப்புறமா அந்த அட்டெம்ப்ட் தான் ஆக்சுவலி, பட் அதுக்கப்புறமா நிறைய நியூஸஸ் வந்து வெளியே பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து மன அழுத்தம் இருக்குது, இல்லை அவங்க ஃபேமிலியில் வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, ஸோ அதனால் அவங்க இந்த சூசைட் அட்டம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. பட் இப்போது நேற்று வந்து ஒரு 2 days முன்னாடி அவங்க இறந்ததாக ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்துச்சு. ஸோ அவங்க வந்து லெட்டர் எழுதிட்டு ஷி வாஸ் அட்டெம்ப்ட் சூசைட் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனும் வெளியே வந்திருக்கு. இந்த கேஸை வந்து நீங்கள் எப்படி வந்து பார்க்குறீங்க? சூசைட் அப்படின்றதே வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஆகிட்டு இருக்கிற காலகட்டமாக இருக்குது. இப்போ நிறைய பார்த்திங்கன்னா 2021 பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் வந்துட்டு சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. 18,000 சம்திங் ஆர்டர் ஸ்டாட்டிஸ்டிக் பிரகாரம். ஸோ இது வந்து அண்ட் நார்த்தன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, நார்த் இந்தியன்ஸ் கூட இந்த மாதிரி சூசைட் ரேட்ஸ், அதாவது இந்தியாவிலேயே வந்து சூசைட் ரேட்ஸ் வந்து அதிகமாக ஆகிட்டு வருது. இந்த சூசைட் அப்படின்னோன்னு என்னென்னா நிறைய பேர், அதாவது வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு ஒன்று ஏதாவது லவ் ஃபெயிலியராக இருக்கும், இல்லை அவங்க வந்து ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் முன்னாடி ஒரு பிம்பம் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, திடீர்னு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு, சும்மா லோன்லியாக இருந்தாங்க, அவங்களால வந்துட்டு சூசைட் ஆயிடுச்சு. அப்போ வந்து நம்மளுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குது, ஏன் இப்போலாம் வந்துட்டு பசங்களுக்கு வந்து அந்த ஒரு ரெசிலன்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு குவெஸ்டின்லாம் வர ஆரம்பிச்சுது. பட் இது வந்து இதோடு இல்லை. இட்ஸ் நாட் தட் சூசைட் அப்படின்னா ஒரு வீக்னஸ், அது வந்து ஒரு கோழைத்தனம், வாழ வந்து அவங்களுக்கு வந்து தைரியம் இல்லை அப்படின்லாம் பேசினாலும் இதுக்கான சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்னு ஒன்று நிறைய இருக்குது. எமிலி டர்கம்ஸ் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஃபாதர் ஆஃப் சோஷியாலஜி. அவர் வந்து 4 types ஆஃப் சூசைட் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சூசைட்லேயே 4 types ஆஃப் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இட் இஸ் ஈகோயிஸ்டிக்குன்னு வரும்போது என்னென்னா, சோஷியல் லைஃப்பில் வந்து ரொம்ப இன்டெக்ரேட்டடாக இருக்க மாட்டாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் தனிமையாகவே இருக்கிறது, அவங்களால வந்துட்டு ஒரு சோஷியல் லைஃப்குள்ளே வந்துட்டு இன்வால்வே ஆக முடியாது. அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க ஃபிலாசபி நம்மளோட வந்து இது பிளெண்டே ஆகாது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கான அந்த லோன்லினஸ், அவங்களால ஒரு சோஷியல் லைஃப்குள்ளே போக முடியல, அவங்களால வந்துட்டு ஒரு இன்க்ளூசிவாக ஃபீல் பண்ண முடியலன்னும் போது அது ஒரு மாதிரி அவங்கள வந்து டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போயிடும். சில டைம் வந்து தனிமையாக இருக்கிறத விட நம்மளுக்கு யாருமே இல்லைன்ற அந்த ஃபீலிங்கை விட அவங்க வந்து என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே போயிடுறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா அல்ட்ருஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயம் என்னென்னா, டூ மச்சாக வந்து சோஷியல் லைஃப்குள்ளே இருக்கிறது, மற்றவங்களுக்காக எல்லாத்தையும் செய்கிறது, சாக்ரிஃபைஸ் பண்ணி மற்றவங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவங்களுக்காக வந்து லைஃபு கூட விடுற மாதிரி சூசைட் பண்ணிக்கிறது. அது பார்த்திங்கன்னா இந்த பேட்ரியாட்டிக்காக இருக்கிறவங்க,
சூசைட் பாம்பர்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. அந்த ஒரு அந்த நான் என்னோடய லைஃப்பை விட நேஷன் ரொம்ப முக்கியம், என் லைஃபோடைய ஒர்த் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்காக அதனால தான் இந்த சூசைட் பாம்பர்ஸில் எப்படி இவங்களால வந்துட்டு சூசைட் பண்ண முடியுது, ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி, அந்த அல்ட்ருஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சூசைட் டைப்பு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் ஃபேட்டலிஸ்டிக். அதாவது என்விரான்மெண்டல் ப்ரெஷர், திடீர்னு வந்து அவங்களுடைய சிச்சுவேஷன்ஸ் மாறுறது, அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் இருக்கிறது, சில ப்ரெஷர்ஸ் இருக்கிறது, இந்த மாதிரியும் வந்து சில சிச்சுவேஷன் வந்து அவங்களால அடாப்ட் பண்ண முடியாமல் போகிறதுனாலையும் சூசைட் வந்து கரெக்ட் அதுவும் இருக்குது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அனாமிக் சூசைடுன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் மோர் ஆஃப் லிட்டில் சோஷியல் ரெகுலேஷன், அதாவது சடன் சேஞ்ச் இன் தியர் லைஃப். திடீர்னு வந்து அவங்க லைஃப்பில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுடுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் நம்மளை விட்டு போகிறது, டிவோர்ஸ் ஆகுறது, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ வருது, திடீர்னு வேலை போயிடுறது, இல்லை வேலையே கிடைக்காம இருக்கிறது, அவங்களுடைய நார்மல் லைஃப்பில் திடீர்னு ஒரு சேஞ்ச் வரும்போது, ஃபினான்ஷியல் ப்ரெஷர்ஸ் வரும்போது இந்த மாதிரியான ஒரு சூசைட் அட்டம். ஸோ இந்த 4 டைப்ஸ் வந்து எதுக்குள்ளே வேணாலும் இவங்க ஃபிட் ஆகும்போது அவங்களால வந்து இமோஷனலாக அவங்களால ரெகுலேட் பண்ண முடியல, ரொம்ப பேர்டனாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம வாழ்கிறதே வந்து மற்றவங்களுக்கு ஒரு பேர்டனோன்றது கூட அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் ஷிஃப்ட் கொடுக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த மாதிரி சடனாக வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. சில டைம் வந்து ப்ரீ பிளான்டே இருக்காது, சடனாக ஒரு சிச்சுவேஷன் வரும், அது அவங்க தாங்கிக்க முடியாது, பட் 80% ரிசர்ச் பிரகாரம் 80% ஆஃப் பீப்புள் ஹூ இஸ் கோயிங் டு சூசைட் அவங்க வந்து சைன்ஸ் காட்டுவாங்க. அதை நம்ம கேட்ச் பண்ணிக்கிட்டோம், அவங்கள நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அந்த இடத்துல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது க்ளோஸ் பீப்புளுக்கு கண்டிப்பாக தெரிய வரும் தி ஆர் நாட் ஓகே. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மேபி நம்ம சூசைடோடைய அந்த கன்சர்ன்ஸை வந்து குறைக்கலாம், அந்த சூசைட் ரேட்ஸையும் நம்ம குறைக்கலாம். ஸோ முன்னெல்லாம் வந்து சூசைட் வந்து மோஸ்ட்லி இந்த ஏஜ்டு பீப்புள்ஸ் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மேரேஜுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கும், இல்லை மேரேஜுக்கு முன்னாடி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே ஒரு நம்மளுக்கு ஒரு இஷ்யூஸ் வந்தால் ஓகே இது நம்மளுக்கு சொல்யூஷன் வந்து இந்த சூசைட் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க மாறிடுறாங்க. ஸோ எதனால இந்த மாதிரி இப்போ ஒரு சுச்சுவேஷன் மாறிட்டு? கரெக்ட், நீங்கள் சொன்ன மாதிரி 18% ஆஃப் சூசைட் பீப்புள் 18 to 25, அதே 18 to 16% 35 to 40, அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 9% to 10% தான் ஓல்டேஜ் பீப்புள். அண்ட் இதுவுமே வந்து லெஸ் தென் 18னா வந்து 6% தான். ஸோ இந்த குறிப்பிட்ட இந்த 18 to 45 இருக்கிற அந்த பர்டிகுலர் ஏஜ் ஃபேக்டரில் தான் நிறைய பேருக்கு வந்து இந்த நான் சொன்ன அத்தனை அந்த 4 டைப்ஸுமே இன்க்ளூசிவ் ஆகுது. ஐதர் அவங்களுக்கு வந்து எமோஷ்னல் ப்ரெஷர்ஸ், இல்லை ஃபினான்ஷியல் ப்ரெஷர்ஸ், ஆக்சுவலி பர்சனல் லைஃப், அதாவது மென்டல் ஹெல்த் டிஸார்டர் அப்படின்னு இருப்பாங்க. சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா பைபோலார் டிஸார்டர், சிஸ்க்ரோஃபீனியா, இந்த மாதிரிலாம் இருக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த பார்டர் இது பைபோலார் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது தே டென் டு சூசைட், பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ் இருக்கிறவங்க. பட் அதையுமே ஆக்சுவலி கம்மியாக தான் இருக்குது. பட் இந்த பர்சனல் ப்ராப்ளம்ஸும் இந்த சொசைட்டி ப்ரெஷர் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் சொன்ன டைப்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பார்த்திங்கன்னா லோன்லினஸ்ஸு, இன்னொன்று பார்த்திங்கன்னா டூ மச்சாக நம்ம வந்து இன்வால்வ்டாக சாக்ரிஃபிஷியல் தாட்டில் இருக்கிறது, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் மோர் ஆஃப் அ சேஞ்ச், சடன் சேஞ்ச் இன் த லைஃப், இன்னொன்று பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இருக்கும். மற்றவங்க நம்ம லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க, அவங்களால வந்துட்டு எந்த விதத்துலேயும் அவங்க டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது. அவங்க வந்து ஒரு மாதிரி இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மேரேஜ் லைஃப்பில் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு மாதிரி லைஃப்பில் வாழ்ந்துட்டு டக்குன்னு உள்ளே வரும்போது எவ்ரிதிங் பிகம்ஸ் அ சேஞ்ச். டிபெண்ட் பண்ணி இருக்கணும், இல்லை கண்ட்ரோல் பண்ணணும். ஈவன் மென், ஆக்சுவலி மென்னோடைய பர்சன்டேஜ் இஸ் மோர். ஏன்னா மென்னுடைய ப்ரெஷர்னும் போது ஃபினான்ஷியல் ப்ரெஷரு, சொசைட்டி எது பண்ணுறது, இப்போ நிறைய வந்து டிவோர்ஸ் கேசஸ் இருக்குது. ஸோ டிவோர்ஸ்னால வந்து சூசைட் ரேட்ஸ்ன்னு பார்த்தா அதிகமாகிட்டே வருது. ஏன்னா அவங்களால அந்த பிரிதல், ஏன்னா ஈஸியாக வந்து டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க, பட் அதுக்கப்புறம் வர
ப்ராப்ளம்ஸையும் அவங்களால ஏற்றுக்க முடியல, ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் ஏற்றுக்க முடியல. ஏன்னா இப்போலாம் கமிட்மெண்ட்ஸ்குள்ளே வர்றதுக்கு பயப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்து அடல்ட்ஸ்ன்னு பார்த்தா குழந்தைங்களுக்கு, அதாவது ஸ்கூல் கோயிங் கிட்ஸுக்கு என்ன ஆகிடுதுன்னா, வீட்டில் ஒரு மாதிரி அவங்கள வளர்க்குறாங்க. ஏன்னா ரொம்ப சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வளர்க்குறாங்க. இந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் கூட ஒரு விதத்தில் சூசைட் ரேட்ஸ் அதிகரிக்கும். அதுக்காக பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாதான்லாம் கிடையாது. மானிட்டர் தான், அதாவது இதை பண்ணாத இதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்லும்போது வெளி உலகத்துக்கு அவங்க போகிறாங்க தான், வெளியே அவங்க கற்றுக்குறாங்க தான். அப்போது ஒரு பொண்ணு வந்து ஏய் உனக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து அது வந்து ஐயோ என்னடா நம்மளுக்கு இது கூட புல்லிங், அவங்கள வந்து எம்பாரஸ்மெண்ட். ஸ்கூலில் வந்துட்டு யூஸ்வலாக இந்த அடோலசென்ட் ஏன் வந்து அந்த டீனேஜ் கிட்ஸ் கிட்ட அதிகமாக இருக்குன்னா, டீனேஜ் அவங்க வந்து பியூபர்ட்டி அடையும் போது அவங்களுடைய புது ஹார்மோன்ஸ் ஒன்று செக்ரேட் ஆகும். தட் இஸ் கால்ட் எம்பாரஸ்மெண்ட்ன்ற அந்த ஃபீலிங். அது வரைக்கும் நீங்கள் எல்கேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லாம் நீங்கள் அந்த பையனை திட்டினீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே போய் நின்றுட்டு பனிஷ்மெண்ட் முடிச்சுட்டு வந்துடுவோம். பட் இஃப் இட் இஸ் ஆஃப்டர் தியர் அடோலசென்ட் அந்த ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும். ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற குழந்தைங்க ஓகே சிரிச்சுட்டே போயிடுவாங்க. பட் சென்சிட்டிவான பசங்க, எஸ்பெஷலி கேர்ள்ஸ், தே ஃபீல் வெரி எம்பாரஸ்ட். பாய்ஸ் ஆல்சோ கெட் எம்பாரஸ்ட். அது என்ன கோஎட்டில் இன்னும் ரொம்ப எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கம்பேரிசன் பண்ணுறதோ இல்லை அவங்களுடைய அந்த ஸ்டடி ப்ரெஷர்ஸு, மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், ஃப்யூச்சரை பற்றின பயம், இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கும்போது தே டென் டு கெட் வெரி ஸ்ட்ரெஸ்ட் அவுட். வீட்லேயுமே வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸு, வெளியுமே ஸ்ட்ரெஸ்ஸுன்னும் போது குழந்தைங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. கைடன்ஸ் இல்லாமல் நிறைய குழந்தைங்களுக்கு இருக்கிறதுனால தே ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் மார்க் மார்க் மார்க். அதாவது என்ன, டிஸ்ஹானர், ஃபியர் ஆஃப் டிஸ்ஹானர். நம்ம ஃபேமிலிக்கு ஒரு டிஸ்ஹானர் கொண்டு வந்துடுமோ, ஃபெயில் ஆகிடுவோமோ, நம்ம ஒரு அவமான சின்னமாகிடுவோமோன்ற அந்த தாட் ப்ராசஸில் கூட இந்த மாதிரி சூசைடல் ரேட்ஸ் இருக்கும். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். பட் ஃபேமிலி மெம்பர்ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ சூசைட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ரைட் டெசிஷன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அது ரைட் டெசிஷனாக இருக்கவே முடியாது. எல்லாருமே அதான் நான் சொல்கிறேன், அது வந்து எஸ்கேப்பிசமாக யோசிக்கிறாங்க. எஸ்கேப் பண்ணிடுறதோ, இல்லை நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு பேர்டனாக இருக்கிறதோ, இல்லை நம்ம வந்து ஒரு அவமான சின்னமாக ஆகிடுவோமோ, ஒரு ஃபினான்ஷியலாக லோன் எடுத்தோடனே எல்லாரும் சொசைட்டி வந்து நம்மளை வந்து அவமானமாக பேசிடுமோ. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த செலிப்ரிட்டிஸ்லாம் அவங்களுக்கு அந்த ஃபேமில் இருந்துட்டு டடால்னு அவங்க வந்து லோ ஆகும்போது அவங்க இந்த மாதிரியான டிசிஷன், அவங்களால வந்து இந்த ஃபெயிலியர்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த ஒரு டிஸ்ஹானர், நான் ஒரு அவமானமாக இருக்கேன்றதே அவங்களால தாங்கிக்க முடியல. ஸோ இது வந்து ஃபேஸ் பண்ணணும், லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறது. அதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்றதே நம்மளுடைய மூளையும் நம்மளுடைய திங்கிங் கெப்பாசிட்டியுமே அதிகரிக்கும். உங்களுக்கான ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை வந்து அதிகரிக்கும். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க நம்மளை எப்படி நினைப்பாங்கன்ட்டு ப்ளீஸிங் பர்சனாக இருக்கும்போது யூ வில் நாட் பி ஏபிள் டு ஹேண்டில் திஸ். இப்போ ப்ளீஸிங் பர்சனாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு பிரச்சனை இஸ் குட் ஃபார் யுவர் ஃபேமிலி, குட் ஃபார் யுவர் பிரெயின். அப்புறம் ப்ராப்ளமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பிரெயின் எப்படி இருக்கும்? எல்லாமே ஸ்மூத்தாக போச்சுன்னா அது வந்து லத்தார்ஜிக்காக தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு எப்படி எழுதுனா தான் வந்துட்டு எழுத கற்றுக்கினா தான் எழுத முடியும், படிக்க கற்றுக்கிட்டா தான் படிக்க முடியும், பேச கற்றுக்கிட்டா தான். அதே மாதிரி அந்த மூளையும் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண கற்றுக்கணும். அப்போது டீனேஜ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ் பண்ணிட்டு வரும்போது யூ ஷுட் இமீடியட்லி கெட் ஹெல்ப். சூசைட் பண்ணுறதை விட அந்த ஒரு விஷயத்தை எஸ்கேப் ஆகிறதுக்கு பதிலாக நின்று அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதுக்கு ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஐதர் அவங்களோட வெல்விஷர்ஸ், அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க, ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் எடுக்கிறதுக்கு தயங்கவே கூடாது. கவுன்சிலிங் வர்றதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. அந்த ஸ்டிக்மாவை அவங்க பிரேக் பண்ணாங்க. மென்டல் ஹெல்த் டிஸார்டர் இருந்தால் தான் உனக்கு பைத்தியமா, நீ எது கவுன்சிலிங் போகிற, பைத்தியமாக இருக்கிறவங்க தான் கவுன்சிலிங் வருவாங்கன்றது கிடையவே கிடையாது. முதல்ல பைத்தியமாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு கவுன்சிலிங் தேவைன்னு கூட தெரியாது. when I'm struggling, when I'm not able to, நான் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க மற்றவங்ககிட்ட பேசும்போதுன்னும் போது கவுன்சிலிங் இஸ் த சேஃபஸ்ட் பிளேஸ். ஏன்னா ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, தேர்ட் பர்சன், உங்களை பற்றி எதுவுமே தெரியாது. we are going to only help you how to come out of it. பட் அந்த மாதிரி ஹெல்ப் எடுத்திங்கன்னா நிறைய கால்ஸ் இருக்குது, ஹெல்ப்லைன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஹெல்ப்லைன்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தாட் வந்தாலும் இமீடியட்டாக அந்த ஹெல்ப்லைன் கால் பண்ணி ஒரு கவுன்சிலிங் வந்து காலேஜஸ்லையும் ஸ்கூல்ஸ்லையும் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் எஃபெக்டிவாக இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா நிறைய எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையுமே நிறைய தேவைப்படுது, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லையுமே ஸ்கூல் கவுன்சிலர்ஸ்ன்னு இருக்காங்க, காலேஜ் கவுன்சிலர்ஸ்ன்னு இருக்காங்க. பட் எந்த அளவுக்கு அவங்க வந்து அதை இன்வால்வ் பண்ணி ரெகுலராக செஷன்ஸ் நடத்துகிறாங்களா, எல்லா காலேஜஸ் இது இருக்கான்னு கேட்டிங்கன்னா வெரி லெஸ்.
ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இப்போ இந்த பர்டிகுலர் பர்சனுக்குடைய அக்கா வந்து இறந்துட்டாங்கன்ற ஒரு நியூஸ் இருக்கிறதுனால we can doubt that அவங்களால அந்த இழப்பை தாங்கிக்க முடியல, அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு இருக்கலாம். பட் இது மட்டுமே ரீசனாக இருக்காது. ஏன்னா என்னுடைய இறப்புக்கு யாருமே காரணம் இல்லைன்னு வேற சொல்லிட்டாங்க. ஸோ we can't dig in more. மேபி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு உட்காந்து யோசித்து ஏதாவது சைன்ஸ் இருந்தாங்க காட்டினாங்கன்னா மேபி தே கேன் ஃபிகர் இட் அவுட். பட் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஸ்கூல் இப்போ என்னென்னா ஸ்கூல் கவுன்சிலர்ஸே இருந்தாலுமே அவங்களும் டெய்லியும் பார்க்குறதுனால தே டென் டு பிகம் லிட்டில் கொஞ்சம் காஷியஸ் ஆகிடுறாங்க. அவங்க டீச்சர்ஸ் கிட்ட சொல்லிடுவாங்களோன்னு கூட ஒரு பயம் இருக்குது. ஸோ அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக செஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ தனிப்பட்ட முறையில் பர்சனலாக வந்து சொல்ல தயங்கினாலுமே ரெகுலராக குரூப் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணணும். சூசைட் பற்றி, டிப்ரெஷன்ஸ் பற்றி, அவங்களுடைய அவங்க அடல்ட் ஸ்டேஜஸில் என்ன மாதிரி சேஞ்சஸ் வரும், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எந்த மாதிரி இருக்கலாம், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ்னால் என்ன, சப்ஸ்டன்ஸ் அப்யூஸோடைய இம்பேக்ட்ஸ் என்னன்ட்டு இந்த மாதிரி நிறைய ஏன்னா சப்ஸ்டன்ஸ் அப்யூஸாலையும் சூசைட் நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி அந்த கவுன்சிலர்ஸு செஷன்ஸ் மாதிரி குரூப் செஷன்ஸ் மாதிரி நடத்தினாலே வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துப்பாங்க, டெக்னிக்ஸை கற்றுப்பாங்க எப்படி மேனேஜ் பண்ணுன்ட்டு. இது எல்லாத்தையும் தாண்டி யூ ஷுட் பிரேக் தட் ஸ்டிக்மா. மென்டல் ஹெல்த் டிஸார்டர் இருந்தால் தான் ஹெல்ப் வேணும்னு கிடையாது. தே ஆல் கேன். இந்த மாதிரி சூசைட் தாட்ஸ் வந்துட்டாலே இமீடியட்டாக தே கேன் கெட் ஹெல்ப். ஸோ பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ அவேராக இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்க பசங்கள்லாம் வந்து பேசுகிறதுக்கு ஜஸ்ட்டு சும்மா நம்ம நார்மலாக திட்டுறதுக்கே வந்து பயப்படுறாங்க. ஏதாவது டெசிஷன் எடுத்துடுவாங்களோ இல்லை எங்கேயாவது போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேரண்ட்ஸ் வந்து இந்த ஒரு விஷயத்தில் அவங்க எவ்வளோ அவேராக இருக்கணும். ஏன் பயப்படுறாங்க? ஏன்னா அவங்க குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. அவங்க குழந்தைங்களை வந்துட்டு அமைதியாக்கணும், ட்ரபிளில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க, ஒரு ஃபோன் கொடுத்துட்றாங்க, ஒரு ரூம் கொடுத்துட்றாங்க. கிட்ஸ் ஆர் இன்சைட் தட். நீங்கள் ஒரு மாதிரி நான் என்னென்னா எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கல்ச்சர் சேஞ்ச் இருக்குல்ல, அதுவுமே பெரிய ஒரு இம்பேக்ட். சரி, ஃபாரின் கல்ச்சரெல்லாம் நம்ம அட்மையர் பண்ணலாம். ஆனால் என்றைக்காவது ஏதாவது கண்ட்ரி இந்தியன் கல்ச்சரை அட்மையர் பண்ணுறாங்களே தவிர்த்து அதை டேக் இட் இல்லை. இப்போ ஃபாரின் கண்ட்ரிலலாம் வந்து நம்ம கல்ச்சரை வந்துட்டு மாற்றிக்கிறாங்களா என்ன? எத்தனையோ இந்தியன்ஸ் அங்கே இருக்காங்க. அங்கெல்லாம் வந்து கம்யூனிட்டி மட்டும்தானே தவிர்த்து அங்கே வந்து அந்த கல்ச்சர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஆனால் ஃபாரினர்ஸ் வந்து நம்மளோட இந்தியன் கல்ச்சரில் விரும்பி அவங்க விரும்புகிறாங்க. அதாவது விரும்புகிறாங்க அந்த கல்ச்சரை. என்ன தான் வந்து அவங்க ட்ரை பண்ணாலும், அவங்க இங்கே வரும்போது அதை அப்ரிஷியேட் பண்ணாலும், நம்மளுடைய பேரண்டிங் அவங்க அப்ரிஷியேட் பண்ணாலும், நம்மளுடைய வே ஆஃப் அந்த ஃபேமிலி பாண்டிங்கை வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அவங்களால அதை இன்கல்கேட் பண்ண முடியல, ஏன்னா அவங்க அப்படி தான் வளர்ந்துருக்காங்க. பட் வாட் வி ஆர் டூயிங், நம்ம ஃபாரின் கல்ச்சரை எடுத்து இம்ப்ரெஸ் ஆகிடுறோம். என்ன இம்ப்ரெஷன் அதில்? தனியாக ஒரு ரூம் கொடுக்குறதில்ல. வாட் இஸ் தட்? குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒன்ஸ் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னாலே தெர் இஸ் அ கேப். அப்போ அந்த கேப்பை ஃபில் பண்ண முடியாமல் என்ன ஆகிடுதுன்னா குழந்தைங்களும் வந்துட்டு உனக்கு என்ன தெரியும், நீ திடீர்னு வந்து எதுக்கு என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க, ஐ நோ வாட் டு டூ, எனக்கு எல்லாம் தெரியும், ஐ நோ வாட் யூ நோ, யூ டோன்ட் நோ. அது வந்து குழந்தைங்களும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட டெவலப்மெண்ட். ஸோ பேரண்ட்ஸ் ஷுட் ஹாவ் டைம் வித் த கிட்ஸ், ஃபேமிலி. ஏன்னா நம்ம சொசைட்டி பொறுத்த வரைக்கும் சேஃப்டின்றது ரொம்ப கம்மி, ப்ரொடெக்ஷன் கம்மி. அப்படின்னும் போது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து சேஃபாக வச்சுக்கணும். ஃபாரின் கல்ச்சராக இருந்தாலும் சேஃப்டி வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருப்பாங்க. பட் இங்கே சேஃப்டி இல்லைன்னும் போது நம்ம கல்ச்சரையும் சரி, நம்ம குழந்தைங்களையும் சரி நம்ம கண் பார்வையில் வச்சுக்கணும். ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுக்கு பயப்பட வேண்டாம். ஸ்ட்ரிக்ட்னஸில் ஒரு ரொம்ப வந்து அவங்கள திட்டுறதோ அடிக்கிறதோ அப்யூஸ் பண்ணாமல், முதல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் அப்யூஸ் பண்ணிக்காமல் குழந்தைங்களுக்கு ஒரு ஃபேமிலி பாண்டிங்கை கற்றுக் கொடுத்தா மேபி அந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா வந்து ஓப்பனாக பேசுவாங்க. எனக்கு இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் இமோஷ்னலாக டவுனாக இருக்கேன், இந்த மாதிரி ஸ்கூலில் எனக்கு இந்த மாதிரி நான் ரொம்ப அவமானமாக ஃபீல் பண்ணேன், ஹவு டு ஹேண்டில் சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு பேரண்ட்ஸ் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க என்ன சிச்சுவேஷனில் இருக்காங்க, இல்லை அவங்களுடைய என்ன மனநிலைமையில் இருக்காங்கன்றதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? there are different symptoms. அதாவது மனநிலை ரொம்ப வந்து டிப்ரெஷனில் இருக்காங்கன்னா முதல்ல வந்து they withdraw from whatever they are doing.
ஃபேமிலியிலேருந்து விட்ருவாங்க, பேசுகிறத கம்மி பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கூட அவங்க பண்ணுறதுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, தனியாக இருக்கணும்னு அதிகமாக விரும்புவாங்க. தனியாக இருந்தாலும் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இந்த ஃபோன் ஸ்க்ரோல்ஸ் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு வீடியோஸ் பார்க்குறதோ இந்த மாதிரி அவங்க வந்து தனிமையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அண்ட் அவங்கள எங்கே நீங்கள் சோஷியலைஸ் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண மாட்டாங்க. அண்ட் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க, இரிட்டேட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் இருக்குது அப்படின்னாலே பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும், ஏன் எதுக்குன்ட்டு. இப்போ அடல்ட்ஸ் அப்படின்னா என்ன மாதிரி தோணுன்னா சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் போவாங்க, திடீர்னு ரொம்ப அதிகமாக குடிப்பாங்க, திடீர்னு வந்துட்டு நிறைய வீட்டில் இல்லாமல் வெளியே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அண்டு பேசுகிறத வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வித்ட்ராவல் சிம்டம்ஸ் இருக்கும். இன்னொன்று ரொம்ப அதிகமாக கோவப்படுவாங்க, எல்லா விஷயத்துலேயும் குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இன்னொன்று ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா இன்செக்யூர்டாகவும் இன்ஃபீரியராகவும் இருந்து ரொம்ப லோவாக வெளியே ஃபீல் பண்ணுறவங்க வீட்டுக்குள்ளே ரொம்ப டாமினண்ட்டாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய பிஹேவியரல் சேஞ்சே இருந்துச்சு, என்ன டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாருனாலே உடனே நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணிக்கிறது மைட் ஹெல்ப். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.